100 நாள் 100 நல்ல படத்தை திருப்பி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நண்பன். ஃப்ரெண்டுங்கிறது நம்ம கூட சேர்ந்து ஊரை சுற்றுறது, படம் பார்க்குறது, விளையாடுறது இப்படின்னு வெறும் என்டர்டைன்மெண்ட்காக டைம் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணுறது, தப்பு பண்ணால் திருத்துறது, அவங்களோட சேர்ந்து நம்மளையும் முன்னுக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு கஷ்டம்னு வரும்போது ஹெல்ப் பண்ணுறதும் தான். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் பேரண்ட்ஸ் நம்ம நல்லா வளர்த்தாலும் நம்ம கூட இருக்க நண்பனை பொறுத்து தான் நம்ம லைஃபே இருக்கும். படிக்கிறதுங்கிறது புக்கில் இருக்கிறது மக்கப் பண்ணி மார்க் வாங்குறது மட்டும் இல்லை, அறிவை வளர்க்குறது. ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணும்போது பிள்ளைங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றத அழுத்தமாக காட்டியிருக்க படம் தான் நண்பன். எந்த வயசில் எது பண்ணணுமோ அந்தந்த வயசில் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், அட் த சேம் டைம் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இல்லைனா நம்ம நினச்சி பார்த்தா கூட அந்த மூமெண்ட் நமக்கு எப்போவுமே திரும்ப கிடைக்காது. என்ஜாய் மட்டுமே பண்ணாலும் ஒரு சில விஷயம் டிலே ஆகும். லைக் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து ஜாப் கிடைக்கிற வரைக்கும். இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், லைஃப் இஸ் த ரேஸ். காலங்காலமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாதவங்களோட நம்ம லைஃப்பை போட்டி போட்டுட்டு இருக்கோன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஆலோசனை போயிட்டாலே போதும், எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணுறது, நல்ல நண்பன் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறமே தவிர நாம் நல்ல நண்பனாக இருக்கமான்னு யோசிக்கணும்.